17 வயது சிறுவன் கை கால்கள் கட்டி கழுத்தறுத்து கொல்லப்பட்ட சம்பவத்துல போலீசார் 4 பேரை அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. 2வது திருமணம் செய்த அந்நிய கேலி செஞ்ச கொழுந்தனுக்கு நேர்ந்த பயங்கரம்தான் இது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த அலமாதி பகுதி. குண்டும் குழியுமாக மழைநீர் தேங்கி கிடந்த மண்பாதை நம்மை சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்றது. அங்கிருந்த ஒரு சிமெண்ட் ஷீட் போட்ட வீட்டை பொதுமக்கள் கூடி நின்று வேடிக்கை பார்க்க, உள்ளே நுழைந்த போலீசாருக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. கை கால்கள் கட்டப்பட்டு கட்டிலில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்திருக்கிறார் ஒரு இளைஞர். நடந்திருப்பது கொடூரமான கொலை என்று சடலம் கிடந்த கோலம் தெள்ளத் தெளிவாக படம் போட்டு காட்டியது. கொல்லப்பட்டவர் பாபு. 17 வயதான இவர் வெல்டிங் வேலை செய்து வந்துள்ளார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்புதான் குடும்பத்துடன் இந்த வீட்டிற்கு குடிபெயர்ந்துள்ளனர். சென்ற ஞாயிறு அன்று குடும்பத்தார் அனைவரும் உறவினர் வீட்டிற்கு சென்ற நிலையில் பாபு மட்டும் இந்த வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இதனால் பாபுவின் குடும்பத்தினர் அவருக்கு போன் செய்தபோது செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்துள்ளது. சந்தேகமடைந்தவர்கள் நண்பர்களின் மூலமாக வீட்டிற்கு சென்று பார்க்க சொல்லி இருக்கிறார்கள். அப்படி வந்து பார்த்தபோதுதான் வீடு வெளியே பூட்டி கிடக்க, உள்ளே பாபு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு நடந்த கொலை குறித்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது குடியிருப்பு பகுதியில் கஞ்சா போதையில் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாகவும், வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் கஞ்சா புகைப்பதற்காக தங்களது குடியிருப்பு பகுதிக்கு வருவதால் அச்சம் நிலவுவதாகவும் அப்பகுதி மக்கள் பகீர் கிளப்பினார்கள்.